கடந்த 2005 முதல் 2009 வரை 5 ஆண்டுகள் கொடநாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு வாகனத்திற்கு டிரைவராக பணியாற்றிய திவாகர் அங்கு நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பி ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகங்களை மேலும் வெளிப்படுத்தியுள்ளார். 2006 தேர்தல் தோல்விக்கு பின் 4 மாதங்கள் வரை ஜெயலலிதா கொடநாட்டில் தங்கியிருந்தபோது அவர் கூடவே இருந்த திவாகர் அங்கு நடந்த பல்வேறு சம்பவங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். என் பூர்வீகமே கோடநாடுன்னு தான் இருந்திருக்கோம். அப்பா காலத்துலேருந்து கோடநாட்டில் தான் இருந்திருக்கோம். எங்கள் அப்பா சூப்பர்வைசராக இருக்கார். அங்கே சூப்பர்வைசராக இருந்தார் கோடநாடு எஸ்டேட்டில். அங்கேருந்து அந்த காலத்துலேருந்து நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட இதிலேருந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. கோடநாடு எஸ்டேட்டில் டிரைவராக இருந்தேன். அந்த டிரைவராக இருக்கிற பட்சத்தில் அம்மா 2005 2006 அம்மா இங்கே வரும்போது எதிர்கட்சியில் இருந்தாங்க. அந்த எதிர்கட்சியில் இருக்கும்போது அம்மா அவங்க இங்கே வர டைமில் என்னை அங்கே எஸ்கார்டை டிரைவராக போட்டாங்க. நீ தான் அந்த வண்டி ஓட்டணும், அம்மா போகிற முட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த 4 மாதமும் அவங்ககிட்ட ஃபுல்லாகவே நான் இருந்திருக்கேன், கூடயே இருந்திருக்கேன். அந்த கூட இருக்கிற டைமில் அம்மா அவங்க பேசுனதெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயத்த கேட்டிருக்கேன். நான் கூட இருந்தே கேட்டிருக்கேன். தெரிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதும் கூட எனக்கு தெரியும். ஒரு தடவை எஸ்டேட் பங்களாவிலேருந்து அம்மா போட்டுக்கு போகிறாங்க. போட் ஹவுஸ் போகணும்பா அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர்கிட்ட. பொள்ளாச்சி டிரைவர் செல்வராஜ் தான் டிரைவருங்க. அம்மா பேட்ரி காரில் வர்றாங்க. பேட்ரி காரில் வரும்போது நாங்கள் முன்னாடி எப்போவுமே போகிற மாதிரி என் ஜீப்பில் போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ்லேருந்து போட்டுக்கு போகிறாங்க. அம்மா நடந்து போகிறாங்க. நடந்து போகிற டைமில் அந்த இடம் கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. போகும்போது நாங்கள் போட்டில் ஏற்றி உட்கார வச்சுட்டோம் அம்மாவை. அம்மா முன்னாடி இளவரசி முன்னாடி ஏறிச்சு. அம்மா 2வது ஏறினாங்க. சசிகலா 3வது ஏறினாங்க. கார்த்திகன் 4வதாக போட்டில் உட்காராரு. 4 பேர் ஸ்டாண்ட் பண்ணி உட்காரனால 4 பேர் உட்காந்தாங்க. அப்போ அந்த போட்டில் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றக்குள்ளேயே நாங்கள் அங்கே ஒரு வழி பண்ணிட்டோம். அந்த அம்மா ஐயோ அம்மா பாவம் ஏதோ சரிக்கிருமோன்னு சொல்லி நாங்கள் கையிலேயே எல்லாமே எடுத்து வழி பண்ணி அம்மா மேலே கொண்டு வந்துட்டோம். என்னப்பா வர்றக்குள்ளே வழி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்கம்மா வழி பண்ணிட்டோம்மா, அம்மாவுக்கு வேண்டிதாங்க. சரி பரவாயில்லப்பா அப்படின்னாங்க. வண்டிக்கிட்ட கிளப்கார் பேட்டரி கார்கிட்ட நின்றுட்டாங்க. நிற்கும் போது அம்மா சொன்னாங்க, சசி கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது சசி அப்படின்னாங்க. அக்கா வலிக்குதாக்கா, நம்ம இந்த வண்டியிலே போயிடலாமா சசி ஸ்கார்பியோவில் அப்படின்னாங்க. அப்புறம் 2 நிமிஷம் வலிக்குதானக்கா, ஒரு டேப்லெட்டு போட்டால் சரியாயிருமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த டேப்லெட் கொஞ்சம் தூரம் போனோன்னா வண்டி நிப்பாட்டி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. தண்ணியும் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அது கொடுத்தது சித்ரா தான் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் சசிகலா சொல்கிறாங்க, சித்ராங்கிற ஒரு பொண்ணு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அம்மா குடிக்கிறாங்க. குடித்து பங்களா போகிறாங்க. பங்களா போகும்போது அப்போ இப்போ தான் ஒரு அளவுக்கு சரியாச்சு சசி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் பார்க்க போகும்போது அம்மாவங்களை இவங்க உண்மையாலுமே ஸ்லோ பாய்சன் கொடுத்து தான் கொன்னாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது எங்களுக்கே. இதெல்லாம் பார்க்க போகும்போது இதெல்லாம் ஜோடிச்சிட்டாங்க அவங்க ஃபுல்லாகவே. என்னை அம்மா அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், இவனை பெரிய ஆளாக்கணும்னு சொன்னாங்க. என்னை அங்கேருந்து அப்போவே அப்புறப்படுத்திட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசியாக இருக்கிறவங்க யாருமே அங்கே விடலை. அங்கே யார் விடலைன்னு கேட்டால் என்னை விடலை. எனக்கு முன்னாடி தயான்னு சொல்லி திருச்சியில் இருந்தவர், அவர் பாவம் ரொம்ப அப்பாவி, அவரையும் அடித்து துரத்திட்டாங்க. அடித்து தான் துரத்தாங்க. சசிகலா தான். சசிகலாவோட ஆதிக்கம் தாமே பூராமே உள்ளே நடந்தது. பங்களாக்குள்ளே ஒரு 4 பேர்த்த அடித்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு விசுவாசியாக இருக்கான், ஏதாவது சொல்லிடுவான், நம்ம பொழப்பு போயிடும், தப்பாயிருச்சுன்னா நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடித்து எல்லாத்தையும் துரத்திட்டாங்க. அம்மா அவங்க விசுவாசியாக இருக்கிறனால தானா அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்க்கும்போது அது உண்மை தான். ஏன்னு கேட்டால் தயா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இஷ்டமான ஒரு தயா. சின்ன பையன், சின்ன குரலில் பேசுவான். அவனை ரொம்ப பிடிக்கிறனால அவங்க அம்மா அப்படியே கூடயே வச்சுருந்தாங்க. அதனால் போயிட்டாங்க. அடித்து துரத்திட்டாங்க சசிகலா. இங்கெல்லாம் அடிபட்டுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் போனான். நான் தான் கொண்டு விட்டேன். ஆர்விஆர் ஹோட்டலில் கொண்டு நான் தான் விட்டேன். என் ஜீப்பில் கொண்டு விட்டேன். அவர் போயிட்டார். அந்த மாதிரி விசுவாசிங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு அங்கே விசமிகளை வச்சு வேலை பார்த்ததுங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆனால் எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் கோடநாட்டில் இருக்கும் போதே இந்த சசிகலாவை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இந்த அம்மா கூட வரனால வராங்களேன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பார்க்க போனால் அந்த அம்மா எல்லாத்துக்கும் ஒரு விஷம் கொடுத்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அதே நேரத்தில் கோடநாடு எஸ்டேட்டில் காமராஜ் நகர், அண்ணா நகருக்கு போகிற வழிக்கும் கூட பொதுமக்கள் கேட்டாங்க. எங்கள் பொதுமக்கள் கேட்டிருக்காங்க அம்மாவங்கிட்டெல்லாம்,
இந்த மாதிரி வழி வேணும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேஸ் எல்லாம் போட வேண்டாம், எங்களுக்கு வழி கொடுத்துருங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்னாங்க. அன்னைக்கு அம்மா சொன்னாங்க, பொதுமக்களுக்கு யாரும் இடையூறு பண்ண வேண்டாம், நீங்கள் வழி கொடுத்துருங்க சச்சி, அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், சசிகலா அவங்க வந்து இதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருக்கலாம், ஜோடிச்சிட்டாங்க. எப்படி சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜோடிச்சு இந்த அம்மாட்ட கொண்டு போய், அக்கா அவங்க எப்படி பேசுகிறாங்க அக்கா, அப்படி சொல்கிறாங்க அக்கா, வழி விட்டால் இந்த மாதிரி ஆயிரும்க்கா, ஏற்கனவே சின்ன கீழே ஒரு வீடு இருக்குது, அது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடும், அதனால் அந்த வழி கொடுக்க வேண்டாக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதே நேரத்தில் அந்த வழியாக வந்து அந்த பீரியடில் வழி கொடுக்க சொன்னது அம்மா, இது வேண்டான்னு சொன்னது சசிகலாங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம். நான் கூடயே இருக்கேன், எனக்கு தெரியும், நான் நல்லா பார்த்துருக்கேன். வழி கொடுக்க சொல்லியிருக்காங்க, இவங்க வேண்டான்னு சொன்னது எனக்கு தெரியும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டு வரும்போது நம்ம இன்னும் கூடி நம்ம முழிச்சு பார்க்கலன்னா நம்ம எல்லாம் மனுஷனே கிடையாதுங்கிற அளவுக்கு எனக்கு மனசு இப்போ எல்லாம் இன்னும் மட்டும் பேசுனது வந்து அம்மாவுக்கு வேண்டி. அவங்க உண்மையாக விசுவாசி நான். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அம்மா அவங்க செத்துட்டாங்கங்கிற ஒரு ஆதங்கம் என்னால் தாங்க முடியலை. அந்த ஆதங்கத்தில் தான் நான் இப்போ சொல்கிறேங்க, எனக்கு ரொம்ப விஷமமாக இருக்குது. ஆனால் சசிகலா உண்மையாலுமே ஒரு கொலைகாரிங்கிறது இப்போ தாங்க எனக்கு தெரியுது.